ஸ்ரீ குரு சரித்திரம் அத்தியாயம் 6. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. நாமதாரகன் ஐயா, துவாரகை, காசி, கேதாரம், பத்ரி ஆகிய கஷேத்திரங்கள் புகழ் பெற்றவை ஆகையால் ஸ்ரீ பாதர் அங்கு சென்றார். ஆனால் அவர் கோகர்ணத்துக்கு சென்றார் என்று சொன்னீர்களே, அந்த இடத்தின் முக்கியத்துவம் என்னவென்று கூறுங்கள் என்று சித்தமுனியை வேண்டினான். அதற்கு சித்தமுனி, முன்பு ராவணனின் சிவ பக்தையான தாய் கைகசி சிவலோகம் பெற நினைத்து தினமும் ஒரு புது பொன் சிவலிங்கத்தை பூஜை செய்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் அவளுக்கு புது சிவலிங்கம் கிடைக்கப் பெறாததால் மண்ணால் ஒரு சிவலிங்கத்தை செய்து பூஜை செய்து கொண்டிருந்தாள். அந்த நேரம் பார்த்து அங்கு வந்த ராவணன், ஏன் மண்ணால் செய்த சிவலிங்கத்தை பூஜை செய்கிறாய் என்று கேட்டார். தினமும் ஒரு புது பொன் சிவலிங்கத்தை பூஜை செய்து வந்தால் சிவலோகம் பெறலாம். ஆனால் இன்று புது பொன் சிவலிங்கம் கிடைக்காததால் மண்ணால் ஆன இந்த லிங்கத்தை பூஜிக்கிறேன் என்று கூறினாள். அதற்கு ராவணன், ஏன் சிவலிங்கத்தை பூஜிக்க வேண்டும்? நான் என் பலத்தால் சிவனும் பார்வதியும் இருக்கும் அந்த சிவலோகத்தையே இங்கு கொண்டு வருகிறேன். இனிமேல் அந்த ஈசனையே பூஜிக்கலாம் என்று கூறி கைலாயத்துக்கு சென்று தன் 10 சிரங்களாலும் 20 கைகளாலும் கைலாய மலையை தூக்க முற்பட்டான். அதனால் 3 உலகங்களும் ஆட்டமிடத் தொடங்கின. இதை பார்த்த பார்வதி தேவி ஈசனிடம், என்ன இந்த விபரீதம் என்று கேட்டாள். இது ராவணனின் செயல் என்று கூறி கைலாயம் மலையை கீழே அழுத்தினார். அந்த மலையின் கீழ் இருந்த ராவணன் அதில் நசுங்கினான். உடனே ஈசனை பக்தியுடன் நினைத்து அந்த பக்தியினால் எப்படியோ வெளியே வந்து தன் சிரத்தை வெட்டி வீணையாக செய்து, தன் ஒரு தோளை வீணை தண்டமாக செய்து, தன் குடலினை வீணையின் கம்பிகளாக செய்து அகண்டமான பக்தியுடன் ஸ்வரராக சகிதமாய் சாம வேதத்தை பாடினான். அந்த பக்தி கானத்திற்கு மனமுருகி ஈசன் ராவணனிடம் சென்று, நீ என்ன வரம் வேண்டி இப்படி கானம் செய்கிறாய், சொல், அந்த வரம் தருகிறேன் என்றார் சிவபெருமான். உங்கள் தயவினால் எனக்கு எந்த குறையும் இல்லை. அந்த பிரம்மரே எனது ஜோதிடர், யமன் என் சேவகன், லக்ஷ்மி என் வீட்டில் வாசம் செய்கிறாள், சகல தேவதைகள் என் சேவகர்கள். அப்படிப்பட்ட என்னால் முடியாதது எதுவுமில்லை. ஆனால் நித்தமும் உங்களை சேவிக்கும் என் தாயின் விருப்பம் நிறைவேற உங்களுடன் இந்த கைலாயத்தை என் இலங்கைக்கு கொண்டு செல்ல வந்திருக்கிறேன். ஆகையால் நீங்கள் கைலாயத்துடன் என் நகருக்கு வர வேண்டும். இதுதான் என் கோரிக்கை, அதை நிறைவேற்றுங்கள் என்றான். அதற்கு ஈசன், ராவணா, இந்த கைலாயத்தை கொண்டு போய் என்ன செய்வாய்? அதற்கு பதிலாக என் ஆத்மலிங்கத்தை உனக்கு தருகிறேன். இதனால் உன் இலங்கை கைலாயம் போல் பிரசித்தமாகும். நீ என்னை போல் மகிமை உடையவனாய் என்று கூறி ஆத்மலிங்கத்தை போகும் வழியில் எங்கும் வைக்காமல் நேராக உன் நகருக்கு கொண்டு போய் அங்கு பிரதிஷ்டை செய் என்று கூறி தன் ஆத்மலிங்கத்தை ராவணனிடம் தந்தார் ஈசன். அதை சந்தோஷத்துடன் பெற்றுக்கொண்ட ராவணன் ஈசனை வணங்கி இலங்கைக்கு பயணமானான். இதை பார்த்த நாரதர், ஐயோ, ஈசன் இப்படி ஒரு காரியம் செய்து ராவணனுக்கு மேலும் சக்தியை கொடுத்தாரே என்று நினைத்து இந்திரனிடம் சென்று நடந்ததை கூறி இருவருமாக பிரம்மாவிடம் சென்று ஈசன் செய்ததை சொன்னார்கள். அவரும் ஏதும் செய்வதறியாது விஷ்ணுவிடம் சென்று நடந்ததை கூறினார். ராவணன் ஆத்மலிங்கத்தை இலங்கையில் பிரதிஷ்டை செய்தால் அவனுக்கு வரும் சக்தியினால் உலகத்திற்கு நடக்க இருக்கும் கேடுதனை உணர்ந்து மகேஷனிடம் சென்று, ஏன் இப்படி செய்தீர்கள் என்றார். ராவணன் பக்தியினால் செய்த கானத்திற்கு உவந்து அதை கொடுத்தேன். அந்த நேரத்தில் இதனால் வரும் கேடுகளை நினைக்கவில்லை என்று கூறி எல்லோரும் விஷ்ணுவிடம் சென்று நடந்ததை கூறி எப்படியாவது நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டினார் மகேஷன். விஷ்ணு சிறிது நேரம் யோசித்து அந்த ஆத்மலிங்கத்தை ராவணன் இலங்கைக்கு கொண்டு செல்வதற்குள் அதை வேறு எங்காவது பிரதிஷ்டை செய்துவிட்டால் இந்த ஆபத்து நீங்கிவிடும் என்றார். திருமால் கணேசனை அழைத்து, யாராயினும் ஒரு காரியம் ஆரம்பிக்கும் முன் உன்னை பூஜிக்கிறார்கள். ஆனால் ராவணன் அப்படி செய்யாமல் ஈசனை துதித்து ஆத்மலிங்கத்தை பெற்றுவிட்டான். ஆகையால் நீ சென்று அதை பூமியில் பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதற்கு ஒரே வழி, ராவணன் இலங்கை செல்வதற்குள் அவனிடம் ஒரு பாலகன் போல் செல். அதற்குள் நான் சூரியனை மறையச் செய்வேன். அந்த நேரத்தில் நாரதர் அவனிடம் குதர்க்கமாக பேசி லிங்கத்தை உன்னிடம் கொடுக்கும்படி செய்வார். நீ அதை பூமியில் பிரதிஷ்டை செய்துவிடு என்று கூறினார். இதற்குள் முதலில் சென்ற நாரதர் ராவணனை பார்த்து, நீ எங்கு இருந்து வந்து கொண்டிருக்கிறாய், என்ன சமாச்சாரம் என்று கேட்டார். ராவணன் மகேஷனிடம் சென்று ஆத்மலிங்கத்தை பெற்று இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறேன் என்றார். இந்த ஆத்மலிங்கத்தின் கதை எனக்கு தெரியும். முன்னொரு காலத்தில் பயங்கரமான ஒரு மிருகத்தை கொன்று அதன் 3
கொம்புகளிலிருந்து மும்மூர்த்திகள் 3 லிங்கங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த லிங்கம் அதுதான். இதை எவன் ஒருவன் பெற்று பூஜித்தால் அவன் ஈசனுக்கு சமமாவான். அவன் இருப்பிடம் கைலாயத்திற்கு சமமாகும் என்று விவரித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது ராவணன், நாரதா, லிங்கத்தின் வரலாறு பற்றியும் அதன் மகிமை பற்றியும் கேட்க எனக்கு நேரம் கிடையாது. நான் சீக்கிரமாக இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்று கூறினார். நாரத, ராவணா, சந்தியாவந்தனம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதை செய்யாமல் செல்வது உன் போன்றோருக்கு நல்லதில்லை. எனக்கு தெரிந்ததை கூறினேன், பிறகு உன் விருப்பம் என்றார் நாரதர். அந்த சமயத்தில் கணேசன் பாலகன் போல் அந்த இடத்தில் தென்பட்டான். அவனிடம் சென்று, நீ யார், உன் தந்தையார் யார் என்று கேட்டான். நான் உமா மகேசனின் மகன். உன்னை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது, நான் செல்கிறேன் என்றான். அப்போது ராவணன், குழந்தாய், நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நான் சந்தியாவந்தனம் முடித்து வரும் வரை இந்த லிங்கத்தை பூமியில் வைக்காமல் கையில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். இதை நீ செய்தால் உனக்கு பொன்னொளி வீசும் என் இலங்கையை நான் காண்பிக்கின்றேன். உனக்கு இஷ்டமானால் நீ அங்கு தங்கலாம் என்றார். அரக்கர்கள் வசிக்கும் இலங்கைக்கு நான் வரமாட்டேன். அதுவும் மின்றி மிக வலுவாக இருக்கும் இந்த லிங்கத்தை வெகு நேரம் என்னால் தாங்கி சுமக்க முடியாது. என்னை விட்டுவிடு, நான் செல்கிறேன் என்றார். உடனே ராவணன் அவனிடம் மன்றாடி லிங்கத்தை கொடுத்து சந்தியாவந்தனம் செய்ய புறப்பட்டான். அப்பொழுது அந்த பாலகன், என்னால் சுமக்க முடியாமல் நேரிடும் பொழுது 3 முறை உன்னை அழைப்பேன். நீ வரவில்லை என்றால் பூமி மீது வைத்து விடுவேன் என்று கூறினான். ராவணன் சென்று சந்தியாவந்தனம் ஆரம்பித்த உடனே கணேசன் 3 முறை ராவணனை அழைத்தான். ஆனால் சந்தியாவந்தனம் முடிக்காததால் ராவணன் வரவில்லை. இதற்காகவே காத்துக் கொண்டிருந்த கணபதி சொர்க்கத்தில் இருந்த தேவர்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கையில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை தியானித்து அந்த லிங்கத்தை பூமியில் ஸ்தாபித்தான். தேவர்கள் எல்லாம் பூமழை பொழிந்தார்கள். பிறகு வந்த ராவணன் அதை பார்த்து கணபதி மேல் கோபம் கொண்டு அடிக்கச் சென்றான். இதை பார்த்த கணபதி, என் அப்பாவிடம் சொல்வேன் என்று சொல்லி ஓடிவிட்டான். ராவணன் தனது 20 கைகளினால் மிக பலத்துடன் அந்த லிங்கத்தை பெயர்க்க முற்பட்டான். ஆனால் பூமி அதிர்ந்ததை தவிர லிங்கம் சிறிதளவு கூட நகரவில்லை. மிக பலத்துடன் ராவணன் பெயர்க்க முற்பட்டும் வராததால் இந்த சிவலிங்கம் மகாபலேஸ்வரர் என்று பெயர் பெற்றது. ராவணனின் கைகளினால் ஏற்பட்ட அழுத்தத்தினால் பசுவின் காது போன்ற ரூபம் வந்ததினால் இந்த கஷேத்திரத்திற்கு கோகர்ண கஷேத்திரம் என்ற பெயரும் வந்தது. ராவணன் என்ன செய்வது என்று அறியாமல் தவம் செய்ய சென்று விட்டான். ஈஸ்வரன் தன் பரிவாரங்களுடன் அங்கு குடிக்கொண்டிருக்கிறார். ஆகையால் சகல தேவதைகளும் அங்கு வந்து மகேசனை பூஜிப்பார்கள் என்று சித்தர் நாமதாரனுக்கு கூறினார். இந்த கஷேத்திரத்தின் மகிமை விவரமாக ஸ்கந்த புராணத்தில் இருக்கிறது என்றும் கூறினார். ஸ்ரீ குருவே சரணம். ஓம் சரணம்.